குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பீரியாடிக் லைன், அதாவது சீபேஜ் அனாலிசிஸில் பீரியாடிக் லைன் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சீபேஜ்னா என்ன, சீபேஜ் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறோம், ஃப்ளோ லைன்லாம் என்ன, ஈக்குவபொட்டன்ஷியல் லைன் என்ன, ஃப்ளோ சேனல்லாம் என்ன, எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். சரிங்களா? டிஸ்சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகே, ஃப்ளோ நெட்னா என்ன, ஃப்ளோ லைன், ஈக்குவபொட்டன்ஷியல் லைன், ஸோ அதோடைய டிஃப்ரென்ஸ் என்ன, அதுலேருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, ஆனிசோட்ரோபிக் வந்து பார்த்திங்கன்னா பர்மிபிலிட்டி எப்படி இருக்குது, ஐசோட்ரோபிக் சாயிலுக்கு எப்படி பர்மிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த பீரியாடிக் லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ அதை வச்சு நம்ம டிஸ்சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன நமக்கு ஆக்ஷன் நடக்குது, அதாவது நம்மளோட எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன நமக்கு நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ். ஸோ பீரியாடிக் லைன் டாப் ஆஃப் தி ஃப்ளோ லைனுக்கு பேர் தான் பீரியாடிக் லைன் முன்னாடியே சொல்லியாச்சு. சரிங்களா? ஸோ ஒரு டேமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டேம் ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்பில்வே ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ஃப்ளோ லைன், இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவபொட்டன்ஷியல் லைன் இருக்கும். அப்போ இந்த டாப் ஆஃப் தி ஃப்ளோ லைனுக்கு பேர் தான் எங்களுக்கு வந்து பீரியாடிக் லைன். ஒன்லி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மட்டும் தான் இருக்கும், எங்களுக்கு வேறு எந்த ப்ரெஷருமே இருக்காது. டோட்டலாக ஹெட் லாஸ் இஸ் 0. பிலோ தி பீரியாடிக் லைன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது எல்லாமே வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், சாரி, பிலோ தி பீரியாடிக் லைனில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இஸ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் மட்டும் தான் இருக்கும், அதுவும் பாசிட்டிவ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா? எஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் அண்ட் போத் ரொட்டேஷன் அண்ட் இர்ரோட்டேஷன் இஸ் பாசிபிள். ஓகே, எஸ். ஹெட் லாஸ் இஸ் 0 அட் பீரியாடிக் லைன். பீரியாடிக் லைன் ஃபாலோயிங் பெரபோலா லைன், ஃப்ளோ இஸ் த டர்புலன்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த பீரியாடிக் லைனில் ஒரு டேமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது ஃப்ளோ லைன் அண்ட் ஈக்குவபொட்டன்ஷியல் லைனை வச்சு டிஸ்சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் எப்படி நமக்கு இருக்கும், ஓகே, கம்பேரிஷனுக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எஸ். இப்போ பாருங்கள், இப்போ ஜென்ரலாக இதான் டேம் ஸ்ட்ரக்சர், இதை நாங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, எஸ். ஹைட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளட் லெவல்னு சொல்லுவோம், ஹெச்எஃப்எல். ஓகே, ஹை ஃப்ளட் லெவல், வாட்டர் லெவல், இது ஒரு நமக்கு வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறது ஹெச்னு சொல்லியாச்சு. இந்த டி அப்படின்றது வந்து என்னென்னு வந்து பார்த்தோன்னு பார்ப்போம். இந்த எல் அப்படின்றதுனா லென்த் ஆஃப் தி ஷீட் பைல், இந்த பாட்டத்தில் வந்து ஷீட் பைல் இருக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஃபில்டர் கொடுத்துருக்கோம். ஓகே, எஸ். ஸோ பீரியாடிக் லைன், அதாவது ஹை ஃப்ளட் லெவலுக்கு கீழே எல்லாமே நான் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எங்களுக்கு வந்து 1, மேலே எல்லாமே டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வந்து நமக்கு 0 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, எஸ். இது ஒரு கண்டிஷன் நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எஸ் அப்படின்றது நமக்கு என்னென்னா ஃபார்முலாவில் டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு K இன்ட்டு எஸ். ஓகே, இது வந்து டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ஓகே, ஹை ஃப்ளட் லெவலுக்கு கீழே எல்லாமே ஃபுல்லி சேச்சுரேட்டட் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்காது, ட்ரை, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 0 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ டிஸ்சார்ஜ் பர் மீட்டர் வித் Q ஈக்குவல் டு K இன்ட்டு எஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு K இன்ட்டு எஸ். இப்போ இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவில் வாட் இஸ் மீன் பை எஸ், இந்த எஸ் தான் நமக்கு வந்து முக்கியம். எஸ் மீன்ஸ் ஹியர் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? எஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோக்கல் லென்த். அந்த ஃபோக்கல் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த டேமுடைய டாப் எட்ஜ்லேருந்து ஹீல் போர்ஷன்லேருந்து 0.3 L டிஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைன் ஃபஸ்ட் எடுக்கிறோம். ஓகேங்களா? 0.3 L டிஸ்டன்ஸ் நமக்கு எடுக்கிறோம் டாப், அதாவது அப்போர்ட் சைட்லேருந்து. சரிங்களா? இது வந்து டவுன்வர்ட், இது வந்து அப்போர்டு. அப்போர்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், 0.3 L. வாட் இஸ் மீன் பை L? லென்த் ஆஃப் தி ஷீட் பைல். ஓகே, ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சாச்சு. வித் ரெஸ்பெக்ட் டு இந்த லைன்லேருந்து ப்ளஸ் இந்த ஃபில்டர் லென்த் வரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டின்னு வச்சுக்கிறோம். ஓகே, எஸ். எஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் தி வாட் இஸ் சாரி எஸ் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் தி ஃபில்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள். ஹெச் மீன்ஸ் ஹை ஃப்ளட் லெவல், வாட்டர் லெவல் என்னன்னு சொல்லியாச்சு நமக்கு. டி மீன்ஸ் நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 0.3 L ஃப்ரம் ஹீல் டு ஃபில்டர் லென்த் எவ்வளோன்னு பார்த்துக்கிறது. அப்போ ஃபார்முலா, ஸோ ஆக்சுவலாக வந்து இப்படி நமக்கு ஃப்ளோ ஆகும், அதனோட டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த டியை வந்து நம்ம கழிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எஸ். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஹெச் ஸ்கொயர். ஓகே, கேபிட்டல் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர், இந்த லென்த்து கால்குலேட் பண்ணுறோம், அவ்வளோதாங்க. சரிங்களா? கேபிட்டல் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் அப்படின்றது ஃபுல் லென்த்து மைனஸ் இந்த டி. ஓகே, மைனஸ் டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதனோட லென்த் இருந்து எவ்வளோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறது. தட் இஸ் ஃபார்முலா ஆஃப் Q ஈக்குவல் டு K இன்ட்டு எஸ். ஓகே, இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பட் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்களா அப்படின்னா இது வரலும் கேட்டதில்ல, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபில்டர்லாம் என்ன, ஓகே, இது என்ன, இந்த ஷீட் பைலுடைய என்னோட ஆக்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ். ஸோ இந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்வெர்ட்டட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஃபில்டர் இது? இன்வெர்ட்டட் ஃபில்டர். என்ன ரீசன் அப்படின்னா டாப் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைனாக இருக்கும், பாட்டம் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோர்ஸாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டட் ஃபில்டர் ஆர் கிரேடட் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா பெனிட்ரேட் ஆகும்போது
ஸோ இந்த ஹை போரஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 வாட்டர் வரும். ஒன்று இந்த ஹை ஃப்ளட் லெவல்லேருந்து கீழே டவுன் ஸ்ட்ரீம் வாட்டர் வரும், ப்ளஸ் இதனுடைய அப்வோர்டு ப்ரெஷர் நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டு அவாய்ட் தி டவுன்ஸ்ட்ரீம் எரோஷன் ஆஃப் தி சாயிலுக்கு தான் நமக்கு இன்வெர்டட் ஃபில்டர் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த இடத்துல. அப்போ டாப் போர்ஷன் எப்படி இருக்கும்? த ஃபில்டர் ப்ரொவைடிங் அட் டவுன் ஸ்ட்ரீம் ஒன்லி, ஃபைன் அட் டாப், கோர்ஸ் அட் பாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைன் அட் டாப், கோர்ஸ் அட் பாட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்வெர்டட் ஃபில்டர் ஆர் கிரேடட் ஃபில்டருக்கு டாப்பில் என்ன இருக்கும், பாட்டத்தில் என்ன இருக்கும்? டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் சாயிலாக இருக்கும், பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் சாயிலாக இருக்கும். நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எஸ், ஓகே. ஸோ ட்ரைனேஜ் ஃபேஸ் அட் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்லோப் அப்படின்ற ட்ரைனேஜ் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்லோப்பில் தான் நமக்கு வந்து டவுன் ஸ்ட்ரீம் சைடு தான் நமக்கு வந்து ஸ்லோப் கொடுத்துருக்கோம், அதனுடைய நமக்கு இன்வெர்டட் ஃபில்டரும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, எஸ். ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே. ஸோ இந்த ஷீட் பைல், அப்போ இந்த ஷீட் பைல் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது? கவனிங்க அம்சம் என்னென்னா, ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இப்படி போகும்போது இப்படி போகும் இல்லைங்களா? ஸோ இந்த லென்த் ஆஃப் தி ஃப்ளோ லைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். லென்த் ஆஃப் தி ஃப்ளோ லைன் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த கட் ஆஃப் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட் ஆஃப் வால் ஆர் ஷீட் பைல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லென்த் ஆஃப் தி ஃப்ளோ லைன் இன்க்ரீஸ் பண்ணி இதெல்லாம் நமக்கு வந்து ஹெட் லாஸ் இந்த இடத்துல குறையும். அப்போ ஹெட் லாஸ் நம்ம குறைஞ்சி நமக்கு என்னவும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகும். எப்படி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறீங்க? கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் டிவைடட் பை எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ ஹெட் லாஸ் டிவைடட் பை லென்த், அப்போ இதனோட வேல்யூ நமக்கு என்ன ஆகும்? குறையும். அப்போ டினாமினேட்டரில் குறைஞ்சி அப்படின்னா வேல்யூ நமக்கு என்ன ஆகும்? இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க, இது ஒரு 0.3ன்னு வச்சுக்கோங்களா, அப்போ 3.33. அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே. ஷீட் பைல் இன்க்ரீஸிங் தி லென்த் ஆஃப் தி ஃப்ளோ அண்ட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, எஸ். எஸ் ஃபார் ஃபோக்கல் லென்த், இந்த ஃபார்ம் அப்படின்னா டிசைட் Q ஈக்குவல் டு K இன்ட்டு S, S இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் H ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர் மைனஸ் D. ஓகே. அப்ளிகேஷன், ஓகே, இந்த ஃப்ளோ நெட் அண்டு ஈக்குபொட்டன்ஷியல் ட்ராப்ஸ், ஃப்ளோ நெட் அண்டு ஈக்குபொட்டன்ஷியல் ட்ராப்புக்குள்ள இல்லைங்களா, ஈக்குபொட்டன்ஷியல் லைன் ஆர் ஈக்குபொட்டன்ஷியல் ட்ராப், இதனுடைய யூசஸ் என்ன, அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சீப்பேஜ் குவான்டிட்டி கண்டுபிடிக்க யூஸ் ஆகும், மீன்ஸ் சீப்பேஜ் டிஸ்சார்ஜ். சீப்பேஜ் ப்ரெஷர் என்னென்னு கண்டுபிடிக்க யூஸ் ஆகும், எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் என்னென்னு கண்டுபிடிக்க யூஸ் ஆகும், ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் என்னென்னு கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். இது 4 மட்டும் நமக்கு யூஸ் ஆகுது. சீப்பேஜ் லாஸ் கண்டுபிடிக்க யூஸ் ஆகுமா? கிடையாது. எங்களுக்கு சீப்பேஜ் லாஸ்லாம் கண்டுபிடிக்க யூஸ். சீப்பேஜ் குவான்டிட்டி, சீப்பேஜ் டிஸ்சார்ஜ், சீப்பேஜ் ப்ரெஷர் அண்ட் எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட், ஓகே, அண்ட் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், இது 4 கண்டுபிடிக்க மட்டும் தான் எங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். வாட் இஸ் பை பைப்பிங்? இப்போ தான் நம்ம விஷயத்துக்கே வரோம். ஓகே, எஸ். ஸோ இந்த பைப்பிங்னா என்ன, லிக்யூஃபேக்ஷன்னா என்ன? இந்த பைப்பிங், லிக்யூஃபேக்ஷன், குயிக் செட் கண்டிஷன் எல்லாமே சேம் தான். பட் அங்கே நடக்கக்கூடிய விஷயம் மட்டும் வேறு, ஆக்ஷன்ஸ் மட்டும் நமக்கு அங்கே வேறையாக இருக்குது. ஓகே, அது என்னென்னு பார்ப்போமா? எரோஷன் ஆஃப் எ சாயில், வாட் இஸ் பை பைப்பிங் படிக்கிறோம் நம்ம. எரோஷன் ஆஃப் எ சாயில் அட் டவுன் ஸ்ட்ரீம் சைட் ஆஃப் எ டேம் ஆர் ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர், நெட் எஃபெக்டிவ் வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் இஸ் 0 அப்படின்னு சொல்கிறோம். டியூ டு எரோஷன் ஆஃப் தி சாயில். இங்கே பாருங்கள், இப்போ இதே நமக்கு ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சரா, இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா எரோஷன் ஆஃப் தி சாயில்னால நமக்கு என்ன ஆகும், அப்போட சீப்பேஜ் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஜ் யூனிட் வெயிட் ஆஃப் சாயிலுக்கு ஈக்குவல் ஆகி போயிடும். அப்போ இந்த இடத்துல எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் 0. ஓகேங்களா? ஸோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் 0 அட் டவுன் ஸ்ட்ரீம் சைடு, த சாயில் பார்ட்டிகல்ஸ் மூவிங் அப்வர்ட் சைடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது வாட்டர் நமக்கு கீழே வரும். ஓகே, அப்போட சீப்பேஜ் ப்ரெஷர் ஈக்குவல் டு சம்மர்ஜ் யூனிட் வெயிட் ஆஃப் சாயில். அப்போ இந்த சாயில்லாம் நமக்கு என்ன ஆகும் நமக்கு, ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நமக்கு மேலே மூவ் ஆகும். அப்போ 2 ஈக்குவல் ஆகும்போது எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் 0. ஓகே, த சாயில் பார்ட்டிகல்ஸ் மூவிங் அப்ஸ்ட்ரீம் சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எரோஷன் வந்து டவுன் ஸ்ட்ரீம் நடக்குது. அப்போ சாயில் பார்ட்டிகல்ஸ் மட்டும் எங்கே மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டால் அப்ஸ்ட்ரீம் சைடில் மூவ் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் டிவைட் பை எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் நமக்கு என்னவா இருக்கும், தட் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மோர் அப்படின்னா நமக்கு வந்து சேஃபாக இருக்கணும் அர்த்தம். அப்போ மோர் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த பைப்பிங், குயிக் சாண்ட் கண்டிஷன் எல்லாமே ஃபைன் கிரைன் சாயில் மட்டும் தான் நமக்கு, சில்ட் அண்ட் ஃபைன் சாண்ட் மட்டும்தான். அப்போ ஃபைன் சாண்ட் அண்ட் சில்ட்டுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அதிகமாக இருக்கும், 6 to 7. கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், ஏன்னா போரஸ் அதிகமாக இருக்கும், தண்ணி அதிகம் போயிடும். ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 4 to 5 அந்த ரேஞ்ச் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, எஸ். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி யாருக்கு அதிகம் கொடுக்கணும், நம்ம ஃபைன் கிரைன் சாயிலுக்கு. கோர்ஸ் கிரைன் சாயிலுக்கு கம்மியாக இருந்தால் போதும். ஓகே, எஸ். ஸோ கண்ட்ரோல் பைப்பிங், இந்த பைப்பிங் எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வெர்டிகல் கட் ஆஃப், லென்த் ஆஃப் தி ஷீட் பைலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், ஷீட் பைல் ப்ரொவைட் பண்ணலாம். இன்வெர்டட் ஃபில்டர் நம்ம அதில் யூஸ் பண்ணலாம். ஓகே, லென்த் ஆஃப் ஃப்ளோ இன்க்ரீஸிங், அதனால் இந்த ஷீட் பைல் இன்க்ரீஸ் பண்ணால் லென்த் ஆஃப் தி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதனால் நமக்கு
எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எங்களுக்கு அதிகமாகுது, சேஃப் தான். அப்போ கிரேடட் ஃபில்டர் ஆர் இன்வெர்டட் ஃபில்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த கிரேடட் ஃபில்டர் இன்வெர்டட் ஃபில்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்லர் அண்டு எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல், அதாவது ஃபில்லர் அண்டு ப்ரொடக்டிவ் சாயில் எப்படி இருக்கணும், ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே, இது வந்து ஐஇஎஸ்லாம் கேட்டிருக்காங்க, கேட்லாம் நான் கேட்டதில்லை. ஓகே, எஸ், graded filter. Okay, so control erosion of the soil. Top வந்து fine, yes, graded filter அப்படின்னா டாப் வந்து ஃபைனாக இருக்கும், பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் மீடியமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது அந்த டயாமீட்டர் ஆஃப் எஃபெக்டிவ் டயாமீட்டர் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ், ஓகேங்களா, அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் படிச்சுருங்களா? ஸோ இதில் சம் எஃபெக்டிவ் கொடுத்துருக்காங்க. அப்போ D15/D85 should be less than 5 இருக்கணும். ஈக்குவல் டு கூட கிடையாது, less than 5. D15/D85 less than 5 இருக்கணும். D15/D15, okay, D15/D15 value greater than or equal to 5 இருக்கலாம், or less than 20 இருக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, D15/85 வந்து less than 5, D15/D15 வந்து greater than or equal to 5 இருக்கலாம், or less than 20 இருக்கலாம். சரிங்களா? எஸ், இதே D50/15, ஓகே, D15/15 வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 25 இருக்கணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. இன்வெர்டட் ஃபில்டர்னா கேட்பாங்க, டாப் வந்து ஃபைன், பாட்டம் வந்து கோர்ஸாக இருக்கும். ஷீட் பைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தி லென்த் ஆஃப் தி ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் வந்து எங்களுக்கு குறையும், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? எஸ், அப்போ இது ஃபில்லரோட போய் ப்ரொடக்டிவ் சாயில். அப்போ ஃபில்லர் எவ்வளோ, ப்ரொடக்டிவ் சாயில் எவ்வளோ கொடுக்குறோம், அதனோட ரேஷியோஸ். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகிறாங்களா? அடுத்து வந்து லிக்யோஃபேக்ஷன். ஸோ இப்போ லிக்யோஃபேக்ஷன் என்ன, பைப்பிங்னு சொன்னால் எரோஷன் ஆஃப் தி சாயில்னால எங்களுக்கு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் 0 ஆகிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ஃபோர்ஸ். அப்போ டைனமிக் ஃபோர்ஸ் நாங்கள் என்ன, எர்த்குவேக் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், விண்ட் ஃபோர்ஸ் நம்ம சொல்லலாம். இது எல்லாமே வந்து சைமல்டேனியஸாக தான் நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, டியூ டு எர்த்குவேக் ஆர் டைனமிக் ஃபோர்ஸ் the soil get unstability condition அப்படின்றோம். ஓகேங்களா? அப்போது வைப்ரேஷன் இருக்கலாம், ஓகே, அன்ஸ்டெபிலிட்டி கண்டிஷனுக்கு போகுது. எதனால்? எர்த்குவேக் ஃபோர்ஸ்னால, டைனமிக் ஃபோர்ஸ்னால சாயில் கெட் அன்ஸ்டெபிலிட்டி கண்டிஷன் இஸ் நோன் ஆஸ் லிக்யோஃபேக்ஷன். டோட்டல் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெட் எஃபெக்டிவ் வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் இஸ் 0. ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ நமக்கு இந்த இடத்துல 0 ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி நமக்கு 0 ஆகுது? கொகிஷன் லெஸ் சாயில் ஒன்லி. ஓகே, ரிவர் பேங்க், சீ சோர், சாண்ட். எஸ், இப்போ பாருங்கள், ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி 0 ஆச்சுன்னு இங்கே சொல்லிட்டாங்க பாருங்கள். எதனாலனா டவ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் சிக்மா டேன் பைங்களா? ஸோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் 0ன்னு சொல்லிட்டு இந்த டேர்ம் 0. இது ஒன்லி கொகிஷன் லெஸ் சாயில் மட்டும் தான் நமக்கு கிடக்குது இந்த லிக்யோஃபேக்ஷன். அப்போ சியோட வேல்யூ 0 தானே நமக்கு. எஸ், அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் 0 நமக்கு, நெட் எஃபெக்டிவ் வெர்டிகல் ஸ்ட்ரெஸ்ஸும் நமக்கு வந்து 0. அப்போ இது எங்கே நடக்குது அப்படின்னா, லொக்கேஷன் ரிவர் பேங்க், சீ சோர், சாண்ட், லூஸ் ஃபைன் கிரைன் சாயில் நமக்கு. ரிவர் பேங்க் அண்டு சீசோர் சாண்டில் லூஸ் ஃபைன் கிரைன் சாயில் நமக்கு நடக்குது. ஓகேங்களா? புதக்குழி தான், வேறு எதுவும் இல்லை. லிக்யோஃபேக்ஷன் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதக்குழி மாதிரி தான். சாண்டு தான் நமக்கு வந்து சொல்லுவோம் இல்லைங்களா? சாண்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே காலை வச்சோம் அப்படின்னா நமக்கு உள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம பயத்திலேயே உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எஸ், அப்போ நெட் எஃபெக்டிவ் வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் 0. இன்க்ரீசிங் போர் ப்ரெஷர், எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் 0. 1 minute. எஸ், 0 எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். இதோட நிறுத்திக்குவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, எஸ். ஸோ அப்போ இது எங்கே நடக்குது? கொகிஷன் லெஸ் சாயில் மட்டும்தான் சீசோர் அண்டு ரிவர் பேங்க் சாயிலில் நமக்கு நடக்குது, சாண்டில் நமக்கு நடக்குன்னு சொல்லியாச்சு. ஃபைன் கிரைன் சாயில், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கோர்ஸ் கிரைன் சாயில் கிடையாது, ஃபைன் கிரைன் சாயில். எஸ், ஓகே. ஸோ அப்போ நம்மக்கிட்ட நான் இந்த இடத்துல எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் 0 அப்படிங்கும்போது நமக்கு என்ன சொல்ல வராங்க, எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் போர் வாட்டர் ப்ரெஷர். அப்போது போர் வாட்டர் ப்ரெஷர் நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், புதக்குழியில் நமக்கு வந்து விட்டோம்னா இந்த இடத்துல வாட்டர் ப்ரெஷர்னால் நமக்கு என்ன ஆகும், ஸோ அப்போர்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கிவன் சம் ஸ்டெபிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு தி செல்ஃப் வெயிட் ஆஃப் தி சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புதக்குழியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ எதுவுமே நம்ம பண்ணாமல் ஸ்டாண்டிங்காக இருந்தோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த வெயிட், செல்ஃப் வெயிட்டை பேஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இருப்போம். நம்ம மறுபடியும் அந்த மாதிரி ஜஸ்ட் சம் மூவ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு இந்த வாட்டர் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் இந்த டோட்டல் வெயிட் ஆஃப் சாயில் நமக்கு என்ன மறுபடியும் உள்ளே போக நம்ம ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ லிக்யோஃபேக்ஷனுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நமக்கு புதக்குழி சொல்லலாம். ஓகே, எஸ். சீப்பேஜ் கண்டிஷன், ஸ்கேல் ப்ரொடக்டிவ் வித் மாடல், ஸ்கேல் ப்ரோட்டோடைப் வித் மாடல். எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இந்த ப்ரோட்டோடைப் மாடல் வந்து நம்ம தெளிவாக படிப்போம். ஓகே, எஸ். இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஆன்ஐசோட்ரோபிக் சாயிலுக்கு ஐசோட்ரோபிக் சாயிலுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கோம். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு ஐசோட்ரோபிக் சாயிலுக்கு KX = KY அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆன்ஐசோட்ரோபிக் சாயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா KX நாட் ஈக்குவல் டு KY, பட் எப்பயுமே KX தான் நமக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு பர்மிபிலிட்டி ஆஃப் சாயிலில் படித்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம பாருங்கள் எப்படி நம்ம அதுக்கு ரிலேஷன் கொண்டு வரோம் அப்படின்னா, எஸ், ஸோ 1
1 scale அதாவது 1 centimeter is equal to 1 meter is equal to x meter of scale. இதை நமக்கு ஸ்கேல் ரேஷியோ பிடிச்சிருக்கீங்களா, மேப் டிஸ்டன்ஸ் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். மாடலுக்கும் ப்ரோட்டோடைப்புக்கும் என்ன அனாலிசிஸ்? மாடல் அப்படின்னா நமக்கு ஸ்மால் ஸ்கேலாக இருக்கும், ப்ரோட்டோடைப் அப்படின்னா ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் லார்ஜ் ஸ்கேலாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் இன்க்ரீசிங் அண்ட் டோட்டல் ஸ்ட்ரெஸ் இஸ் கான்ஸ்டன்ட். Q மோர் அட் டவுன் ஸ்ட்ரீம் சைடு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே, இந்த ப்ரோட்டோடைப் அண்ட் மாடல் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் என்னன்ட்டு. ஓகே, ஸோ அப்போ பாருங்கள், ஒரு அனைசோட்ரோபிக் சாயிலுக்கு இது என்ன ஈக்குவேஷன்? Laplace equation. அப்போ Laplace equation நமக்கு del square y equal to 0 for isotropic soil. Anisotropic soil க்கு kx into dou square y by dou x square plus ky into dou pi square by dou y square is equal to 0. This is for anisotropic soil. Okay. So அப்போ ஒரு x directionல x கொடுத்துக்கிறோம், ky கொடுத்துக்கணும் வச்சுக்கோங்க. அப்போ இதனுடைய ஒரிஜினல் பர்மிபிலிட்டி வேல்யூ k0 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரிஜினல் பர்மிபிலிட்டி வேல்யூ k0. அதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா kt. ஓகே, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா kxt வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு kx ky மட்டும் தான் எப்படி நம்ம ரேஷியோ எடுக்க போகிறோம் பார்த்துறோம். அப்போது இந்த ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள், x ஒரிஜினல் அதாவது x ஒரிஜினல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கேல் ரேஷியோவில் x டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்டூ அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் kx ky அப்படின்னு வச்சுக்கோம். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்களேன், ஒரே நிமிஷம். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இங்கேயும் எக்ஸா இங்கேயும் எக்ஸா இங்கேயும் எக்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்கக்கூடியது ஒரிஜினல் இருப்பார். அப்போ எக்ஸ் ஒரிஜினல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சேஞ்ச். ஓகேங்களா, எக்ஸ் ஒரிஜினல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எக்ஸ் ஒரிஜினல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்டூ அண்டர் தி ரூட் ஆஃப் கேஎக்ஸ் இன்டூ ky. ஓகேங்களா, ஸோ இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி எக்ஸ் டைரக்ஷன் கொடுத்துட்டு ஒவ்வொரு பவுண்டரி கண்டிஷனுக்கும் 0,0 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா x,0 இந்த இடத்துல மறுபடியும் y,0 அப்ளை பண்ணால் இந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, பட் இந்த ரிசல்ட் நம்ம எக்ஸாம்லையும் போட முடியாது, நம்ம இதை போடவும் வேணாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் ஒரிஜினல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு அண்டர் தி ரூட் ஆஃப் கேஎக்ஸ் டிவைடட் பை ky. அப்போ எக்ஸ் 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 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போது இதே நமக்கு எக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னா ரிவர்ஸ் நீங்கள் வந்து மாற்றி எழுதிக்க வேண்டியதான். ஓகே, அப்போது எக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா சின்னதாக இருக்கும். எக்ஸ் ஒரிஜினல் அப்படின்னா நமக்கு ப்ரோட்டோடைப் எப்படி நமக்கு எப்படி இருக்கும்? பிக் ஸ்ட்ரக்சர். டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஸ்மால் ஸ்ட்ரக்சர். அனலைஸ் பண்ணுறோம் நம்ம, ஒரு 30 மீட்டர் டேம் ஹைட்டு, அதே வந்து பார்த்திங்கன்னா 2/3 60 மீட்டர், அதனோட வந்து பார்த்திங்கன்னா லென்த்து வித் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர். அப்படிங்கும்போது இதில் நம்ம வந்து எவ்வளோ பர்மிபிலிட்டி நடக்குது, ஃப்ளோ லைன் ஈக்கு பொட்டன்ஷியல்லாம் ட்ராப் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு 60 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் சைஸில் மாடல் மேக் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம போட்டுக்குவோம் ப்ரோட்டோடைப். ஓகே, லென்த் ஆஃப் தி ப்ரோட்டோடைப் லென்த் ஆஃப் தி மாடல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் LR அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேல் ரேஷியோ ப்ரோட்டோடைப் ரேஷியோலாம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் டீட்டெயிலாக படிப்போம். சரிங்களா, சரி ஓகே. அப்போ இந்த பர்மிபிலிட்டி, அப்போ டோட்டல் டிஸ்சார்ஜ் நான் கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ஸ்கேல் ரேஷியோ. அப்போ டிஸ்சார்ஜ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம தான் ஆல்ரெடி படிச்சிருக்கோம்னா டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு KH இன்டூ KH KH into number of flow channel divided by number of equipotential drop அப்படின்னு சொல்கிறோம், ND அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ இந்த KH, இந்த K அப்படின்றது நமக்கு என்னது? அனைசோட்ரோபிக் சாயில்னா சேம்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஐசோட்ரோபிக் சாயில்னா சேம்னு சொல்லிட்டீங்க. அப்போ அனைசோட்ரோபிக் சாயிலுக்கு எப்படி இருக்கும்? K dash is equal to geometric mean of KX into KY. இதே 3D இருந்தால் ஜியோமெட்ரிக் மீன்னா 3 டைம்ஸ் வந்துடும், KZ அப்படின்னு நமக்கு வந்துடும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா, இந்த எக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸ் ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் கேட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சாயில் மெக்கானிக்ஸில். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபேஜ் அனாலிசிஸ் டாபிக் வந்து முடிஞ்சது. சரிங்களா, அந்த சிபேஜ் அனாலிசிஸ் இந்த கன்சாலிடேஷன் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் படித்தாலும் ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்கும். ஓகேங்களா, எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை தாண்டி கொஸ்டின் வந்துங்கன்னா அதிகம் நமக்கு கேட்டதே கிடையாது. ஓகேங்களா, ஒரு லாஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் எக்ஸாமும் சரி, ஐஏஎஸ் எக்ஸாமும் சரி, ஸோ அதர் PSU எக்ஸாம் சரி, ஸோ டேரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ஷன் ஆஃப் தி சாயில் அப்படின்னு சொல்லுவோம். காம்பேக்ஷன் ஆஃப் தி சாயில் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ராக்டிக்கல் அண்டு தியரட்டிக்கல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு சாயில் டெஸ்ட்டு பண்ணும்போது நமக்கு எப்படி நம்ம வந்து ட்ரை டென்சிட்டி கண்டுபிடிக்கணும், ஃபீல்டில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பேக்ஷன் ஆஃப் சாயில் நம்ம படிக்க போகிறோம். அதில் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.